139வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம். எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர், ஆமே, எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தராக இருக்கிறார். இந்த சங்கீதம் என்னென்னா, எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் அறியாதது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியாது ஏதாவது இருக்குதா? கர்த்தருக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அதனால தான் தாவீது சொல்கிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீர். கர்த்தர் எல்லாரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், நம்முடைய சிந்தையை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், நம் இருதயத்தின் யோசனைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்து இருக்கிறார். தாவீது தன் வாழ்விலே செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் நினைவு கூறுகிறான். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்து இருக்கிறார். என் உட்காருதலையும் அறிந்திருக்கிறார், என் எழுதலையும் அறிந்திருக்கிறார். நான் எங்கே உட்கார போகிறேன், நான் எங்கே எழுந்துக்க போகிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என் நினைவுகளில் தூரத்தில் இருந்து அறிகிறாரா? கர்த்தர் என்ன பண்ணுறாரா? நினைவுகளை அறிகிறார். ஆமே, அல்லேலூயா. யாராவது நினைவுகளை புரிந்து கொள்ள முடியுமா? இவன் என்ன நினைக்கிறான்னு புரிந்து கொள்ள முடியுமா? ஆனால் தாவீது சொல்ல, கர்த்தரை குறித்து அவர் என் நினைவுகளை அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய யோசனைகளை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆமே, எல்லா யோசனையும் அறிந்திருக்கா. எவன் திருக்குள்ளவன், எவன் கபடுள்ளவன், எவன் வஞ்சகமானவன் என்பதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தராக இருக்கிறார் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அதனால தான் சொல்ல, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் நடந்தாலும் சரி, நீ என்ன பண்ணுற இருக்கிறீர், என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் வழி என்னான்ட்டு நமக்கு தெரியாது. என் வழி தனி வழி நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்ம வழி கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அது இருளில் இல்லை, வெளிச்சத்தில் இருக்கிறது. என் வழி கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. என் நாவலை நான் சொல்லு பிறக்கிறதுக்கு முன்னாடி, என் வாயில் சொல்கிறதுக்கு முன்னாடி என் வாயின் வார்த்தைகள்லாம் அறிந்திருக்கிறீர். ஆமே, அல்லேலூயா. நம்ம வாயில் என்னன்னா பேசுவோன்னா, அந்த பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறோன்ட்டு நம்ம யோசித்து தான் பேசுவோம். ஆனால் நம் வாயில் பிறக்கிறதுக்கு முன்னாடி, வார்த்தை பிறப்பதுக்கு முன்பாகி, நம்முடைய வாயில் சொல் வருவதற்கு முன்பாடி அவர் நம்முடைய வார்த்தையை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் நினைவுகளை அறிந்திருக்கிறார், அவர் நம்முடைய வார்த்தையை அறிந்திருக்கிறார், நான் உட்கார்தலை அறிந்திருக்கிறார், நம் எழுதலையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம் யார் என்பதை அவருக்கு நல்லா தெரியும். ஆமே, அல்லேலூயா. நம்முடைய விசேஷித்த குணம் என்ன, பொல்லாத குணம் என்பதும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தினாலே என் கரத்தை என் மேல் வைக்கிறீர். முன்னாடி பின்னாடி என்ன பண்ணுறாரு? கரங்களை வைத்து காக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் முன்னையும் பின்னையும் கரங்களை வைத்து காக்கிறவராக இருக்கிறார். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எந்த அறிவு? நீ முன்னாடி பின்னாடி என்ன பண்ணுறீங்க, என்னை காக்கிறீர். அந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது சொல்கிறார். எட்டாத உயரம், எட்டாத உயரம். ஆமே, அல்லேலூயா. இந்த அறிவு, கர்த்தர் நம்மை காக்கிற அறிவு நமக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. அவர் நம்மை எப்படிலாம் காக்கிறா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணார், காத்து கொண்டே வருகிறார். உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? பரிசுத்த ஆவிக்கு மறைவாய் நம்ம எங்கே போக முடியும்? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த உலகத்தில் எல்லா பகுதியிலும் அவர் வாசமாக இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வியாபியாக இருக்கிறபடினாலே நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், இருளில் இருந்தாலும், எங்கே உட்கார்ந்தாலும் அவர் நம்ம என்ன பண்ணாரா, அறிந்திருக்கிறார். உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போக முடியும்? உங்களுடைய ஆவியை விட்டு மறைவா எங்கே என்ன நடக்க போகுது? உங்கள் சமூகத்தை விட்டு எங்கே போவேன்? நான் வானத்துக்கு போனாலும் நீ அங்கே இருக்கிறீன், நான் பாதாளத்துக்கு படுக்கப்பட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீன். விடிய காலத்தில் சட்டைகள் எடுத்து சமுத்திரத்தில் கடையாந்தரத்தில் நான் போனாலும், சட்டையை அடித்து கொண்டு அந்த சமுத்திரத்தில் கடையாந்தரமும், சமுத்திரத்துக்கு எல்லை இருக்குதா? எல்லை இல்லை. அந்த எல்லைக்கே நான் போனாலும் என்ன பண்ணுங்க, அந்த எல்லையிலும் நீர் அங்கே இருக்கிறீ. நான் போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுற, அங்கே இருக்கிறீ. ஆமே, நான் போகிறதுக்கு நான் நேரமாகும், ஆனால் நீ அங்கே இருக்கிறீ. பாதாளத்தில் இருக்கிறீ. வானத்துக்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீ. எல்லா இடங்களிலும் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்கிறார் பாருங்க. அங்கே உமது கையை என்னை நடத்தும், உமது வலது கரத்தினால் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்று சொன்னாலும் என்னை சுற்றிலும் வெளிச்சம் உதிக்கும். ஆமீன், அல்லேலூயா. என்ன வெளிச்சம்? கர்த்தரே நமது வெளிச்சமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறாரா?
என் சத்துருவே, நீ என்னை குறித்து சந்தோஷப்படாது, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது. நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நம்ம வெளிச்சத்தை உண்டாக்குற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். உமக்கு மறைவா இருளும் அந்தகாரப்படாது, இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நமக்கு தான் இருட்டில் கண்ணு தெரியாது, ஆண்டவருக்கு இருளும் வெளிச்சமும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பாருங்கள், எல்லா காலங்களும் ஒரே மாதிரி தான். காலமும் கிடையாது, பகல் காலமும் கிடையாது. அவர் காலங்களுக்கு கடந்தவர், எல்லா காலங்களையும் கடந்தவராக இருக்கிறார் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. என் உள்ளந்தரிகளையும் கை கொண்டு இருக்கிறீர், என் தாய் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றுகிறீன். என் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் நீ என்ன பண்ணிருக்க, அறிந்திருக்கிறீன். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை நீ என்ன பண்ணுற, காப்பாற்றுற ஆண்டவரே. எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நம்ம காப்பாற்றினவர். அல்லேலூயா. தாயின் கருவில் நம்ம காப்பாற்றுக. நான் உருவாகும் முன்னமே, இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவருடைய கண்கள் நம் கருவிலே இருக்கிறதை கண்டது. நம் எலும்புகள் எப்படி உண்டாகிறது என்பதை அவர் கண்டார். அல்லேலூயா. அவர் நம்மை உருவாக்குற தேவனாக இருக்கிறார், நம்மை படைக்கிற தேவனாக இருக்கிறார். அவை நம்ம எப்படி சிருஷ்டித்து இருக்கிறாரா, தாயின் கருவிலே வைத்து நம்ம சிருஷ்டித்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த சங்கீதம் என்னன்னா, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆமே. அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது என்று சொல்றாரு. நான் பிரமிக்கத்தக்கது அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடினாலே உம்மை துதிப்பேன். உமது கிரிகை அதிசயமானவைகள், அவைகளின் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்கதாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் படைக்கப்பட்டவன் தான் மனிதன். அல்லேலூயா. தேவன் அதிசயமா அற்புதமா பிரமிக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் எல்லா மனுஷனை பார்க்கிறோம் விசேஷித்தவனாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறான். அல்லேலூயா. அதை கண்டு என் ஆத்மா நன்றி சொல்லுகிறது. நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியில் தாழ்விடங்கள் விசித்திரமான வினோதமாக உருவாக்கப்பட்டு என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே மறைவுகள் மறைவாக இருக்கல. என் கரு உம்முடைய கண்கள் கண்டது. யாருடைய கண்கள் கண்டதான்? கர்த்தருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது. யாருமே இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி கருவிலேயே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டான். அதனால தான் பவுல் சொல்றார், என் தாயின் கர்ப்பத்திலே என்னை வேறு பிரித்தார், என் தாயின் கர்ப்பத்திலே என்னை தெரிந்து கொண்டான். ஆமே. அல்லேலூயா. உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே பவுல் சொல்லும்போது இன்னொரு சொல்றார், உலகம் தோன்றுவதற்கு முன்பாக கிறிஸ்துக்குள்ளே நம்மை முன்குறித்து இருக்கிறார். நம்ம இப்போதான் நம்ம பார்க்குறோம் நம்ம உருவாக்கி இருக்கிறத. ஆனால் ஆண்டவர் நம்ம ஏற்கனவே உலகம் தோன்றுவதற்கு முன்பாக, படைப்புக்கு முன்பாகவே படைத்தவர் நம்மை பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. படைப்புக்கு முன்பாகவே அவர் நம்மை பார்த்திருக்கிறார். உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் நம்மை பார்த்திருக்கிறார். இன்ன உருவத்தை கொடுக்குது. அதுதான் அதிசயத்தக்கதாக பிரமிக்கத்தக்கதாக நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் எவ்வளோ மகத்துவம் உள்ளது, இது சத்தியமானது. இந்த வேதத்தை யாருக்கும் புரியாதது இல்லை, இது புரியக்கூடியது. அற்புதமான வேதம், அதிசயமான வேதம். தேவனே, உமது ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம், எவ்வளோ அதிகம். தேவனுடைய ஆலோசனை, கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஆலோசனை தருகிறார். அவருடைய ஆலோசனை படி நடக்கணும். நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தர் என்று அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஆமே. எந்த சூழ்நிலை எப்படி நடக்கணும் என்பது கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். தாவீது தன் வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டான். ஆமே. அல்லேலூயா. தாவீதின் காரியம் எல்லாம் வெற்றியாக இருந்ததுக்கு காரணம் என்ன? அவன் கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டான். ஆமே. நீர் எப்போது எனக்கு ஆலோசனை சொல்லுகிறீர் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆமே. உனக்கு வழி தெரியாத இருக்கும்போது, சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும், ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்ட்டு. யார் உனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க? நல்ல ஆலோசனை யார் தருவாங்க? கர்த்தர் மாத்திரமே நல்ல ஆலோசனை தர முடியும். மனுஷன்கிட்ட போய் நல்ல ஆலோசனை தர மாட்டான், அவன் தீமையான ஆலோசனை சொல்லி தருவான். நாம் கர்த்தரிடத்தில் போய் உட்கார்ந்து நல்ல ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும். அவைகளை நான் எண்ணாமல் போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாக நான் விழிக்கும்போது உம்மாண்டையிலே இருக்கிறேன். தேவரீர் துன்மார்க்கனை அழிப்பீரானால் நலமா இருக்கோ. ஆமே. துன்மார்க்கனை நீர் அழிப்பீரானால் நலமா இருக்கும். இரத்த பிரியர்களை என்னை விட்டு அகன்று போகட்டுன்றான். துன்மார்க்கனை அழியட்டும் சொல்றான். பாருங்க,
கர்த்தருடைய சித்தம் என்ன? துன்மார்க்கன் பூமியில் இருக்கக்கூடாது. ரத்த பிரியன் என்னது? கொலைகாரன் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது. துன்மார்க்கம் இருக்கக்கூடாது, கொலைகாரன் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன ஆகணும்? இல்லாமல் போகணும்னு சொல்கிறாரா? அவங்க மாண்டு போகணும், செத்து போகணும்னு சொல்கிறாரா? இல்லை, துன்மார்க்கம் இல்லாமல் போகட்டும்னா அவன்லாம் துன்மார்க்கம்லாம் மனம் திரும்பணும், ரத்த பிரியன்லாம் மனம் திரும்பணும். நம்ம பைபிள் எப்படி படிக்கணும்? இப்படி தான் படிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ அழிக்கிறாப்பல் கொல்றாப்பல் படித்தா அப்படி தான். கர்த்தர் நல்லவர் என்பது படிக்கணும். பாருங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமே. அவர் யாரையும் கொல்லுகிறவர் அல்ல, அழிக்கிறவர் அல்ல, அவர் காப்பாற்றுவர். அல்லேலூயா. கடவுள் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்கணும். பாருங்க, தேவனே நீ துன்மார்க்கனை அழிப்பீரானா நலமாக இருக்கும், இரத்த பிரியர்களும் என்னை விட்டு அகண்டு போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாக பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்கள் நான் பகைக்காமலும் உம்மை விரோதமாய் எழும்புகிறவர்கள் அருவருக்காமல் இருப்பனோ. கர்த்தரை பகைக்கிற ஜனங்கள் ஆண்டவர் பகைச்சானா நம்ம பகைக்காமல் இருக்க மாட்டாங்க. பாருங்க, உலகம் தன்னுடைய சிநேகிக்கும். நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமே. கர்த்தர் யாரை நியமித்து வச்சுக்கிறார் இந்த பூமியில்? நம்மளை தான் நியமித்து வச்சுருக்கிறார். எதுக்காக? அவருடைய கிரிகைகளாக இருக்கணும், அவருடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம், அவருடைய படைப்பாக இருக்கிறோம். நம்மை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக பகையை உண்டாக்குறவன், எதிர்க்கிறவன் எல்லாம் என்ன ஆவான்? வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நிச்சயம் அவன் தோல்வி அடைவான். ஆமே. நமக்கு விரோதமாக எழும்புற சத்துரு எல்லாம் எப்படி இருப்பாங்க? விரோதமாக எத்தனை பேர் வேணால் எழும்பட்டங்க. ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேதம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாருங்க, நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் இல்பொருளாக ஆயிடுவான், இல்லாமல் போயிடுவான். கர்த்தருக்கு விரோதமாக எந்த கிரியை செய்தாலும் அவனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? தண்டிப்பார், நீதியை நியாயத்தையும் செய்வார். நம்ம நினைக்கலாம், எனக்கு ஒன்றும் நடக்கலையே, நல்லா தான் இருக்கிறேன்னு. சடிதியாய் துன்மார்க்கன் கீழே விழுந்து விடுவான். அவன் புகையை போல பறந்து போவான். புல்லில் பூக்கிற பூவை போல வெயில் வந்த உடனே அந்த பூ மேலே பட்ட உடனே பூ வாடி போகும். ஆமே. அந்த புல்லிலிருந்து உதிர்ந்து போவான். துன்மார்க்கன் பூமியிலே இரான். வேதம் சொல்லுது, துன்மார்க்கன் பூமியில் இருக்க முடியாது. எத்தனையோ துன்மார்க்கன் நம்ம பார்த்துட்டோம். ஆமே. நீதிமானோ பூமியை சுகந்தரித்துக் கொள்வான். நாம் நீதிமானாக வாழ்கிறோம். எப்படி நீதிமான்? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே நாம் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கோம்? நீதிமான்களாகிட்டோம். அல்லேலூயா. நீதிமான்கள் சந்ததியை பூமியை சுகந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் ஆளுவார்கள். 37வது சங்கீதத்தில் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்ல பாருங்க, 37வது சங்கீதம் அப்படி சொல்லுது பாருங்க, என்றென்றைக்கும் பூமியிலே சுகந்தரித்துக் கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தாவே, முழு பகையா அவர்களை பகைக்கணும், அவர்கள் எனக்கு பங்கஞ்சராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் எண்ணங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது தேவன் நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். எல்லாம் பொல்லாப்பும் எங்கே இருக்கிறதுண்டா? இருதயத்தில் இருக்குது. பாருங்க, எங்கே கசப்பு இருக்குது, எங்கே பகை இருக்குது, எங்கே பொல்லாத அசுத்தமான எண்ணம் இருக்குது, எங்கே அருவருப்பான காரியம் இருக்குதுன்னா இருதயத்தில் தான். இருதயமானது திருக்குள்ளது மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குது தெரியுமா? மகா கேடு உள்ளதா இருக்கிறது. அது திமிர் பிடிச்சதா இருக்குது. பாருங்க, அப்படியாப்பட்ட இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமே. எவ்வளோ பெரிய ஆட்களையும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சோதித்தருகிறார். அல்லேலூயா. அதனாலே நம் சிந்தையை அவர் அறிவார். வேதனை உண்டாக்க வழிகள் எண்ணத்து உண்டானால் ஆண்டவரே அதை பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என் சிந்தையை அறிந்திருக்கிறேன். தாவீது சொல்றான், என் சிந்தையை அறிந்திருக்கிறேன், என் உள்ளத்தை அறிந்திருக்கிறேன், என் எண்ணங்களை அறிந்திருக்கிறேன். அந்த வழியிலே வேதனை இருக்குமானா, அந்த வழியை நான் பொல்லாப்பான காரியங்களை செய்வானால் ஆண்டவரே அதை மன்னித்து எனக்கு நித்திய வழியிலே நடத்தும். ஆமே. நித்திய வழி. கர்த்தர் நமக்கு நித்திய வழிகளை தருகிறார். அல்லேலூயா. அற்புதமான சங்கீதம். இது வீடுகளை தியானித்து பாருங்க. நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம்? சுருக்கமாக வேகமாக நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சங்கீதம் 139வது சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.